பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள். சார் வணக்கம். கரூர்ல தாவைக்க தலைவர் பரப்புரை மேற்கொண்ட இடத்துல ஏராளமானோர் மயக்கமுற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2 உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, அந்த தகவல் தெரிந்த உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மருத்துவ குழு அனுப்பி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு போன் பண்ணிட்டு அங்கிருந்து மெடிக்கல் டீம் போக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கரூர்ல இருக்கிற எல்லா மெடிக்கல் டீமையும் அதுல அலர்ட்டா ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்ப நானும் கரூரை நோக்கி பயணமாக்கின்னு இருக்கிறேங்க. பிளைட் டிக்கெட் இல்லை, அதனால இப்போ கார்லயே போலான்னு முடிவு பண்ணி கார்ல போயின்னு இருக்கிறேன். காவல்துறை பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவர் பேசும்போதும் சொல்லியிருந்தாரு. கூட்ட நெரிசல் காரணமாக இந்த விஷயம் நடந்ததாகவும் ஒரு விஷயத்தை தாவைக்க தலைவர் பதிவு செய்திருந்தார். எப்படி பார்க்கிறீங்க? இந்த யார் மேல தப்புங்கிறத விட இப்ப உடனடியா உயிர்கள் காப்பாற்றணுங்கிறதா மாண்புமிகு முதல்வரோட எண்ணம். அந்த வகையில அதை மட்டும் தாங்க இப்ப பண்ணி நிற்கிறோம். அதுக்கப்புறம் காவல்துறை விசாரிச்சு அதை என்ன நடவடிக்கைன்னு எடுப்பாங்க. இதுவரைக்கும் 2 உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு சார். 60 வயது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரும் மூதாட்டி ஒருவரும் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. மெடிக்கல் டீம் இப்ப ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு இப்ப தகவல் சொல்லுவாங்க. சொன்ன உடனே உங்களுக்கு சொல்றேங்க. ஹலோ சார், இப்போது வரைக்கும் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் 50 பேர் வரைக்கும் மருத்துவமனைகள்ல மயக்கமுற்று அனுமதிக்கப்பட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு சார். அவர்களுக்கான உரிய சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு இருக்கு. மருத்துவமனைகளுக்கு வந்தவங்களுக்கு இப்ப இமிடியேட்டா சிகிச்சை கொடுத்துருக்காங்க. நாம திருச்சியில இருந்தும் மெடிக்கல் டீம் ஒரு பெரிய யூஜி டீம் இப்ப அங்க போக சொல்லிக்கிறேன். எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போதுமான அளவுக்கான அந்த வசதிகள் அப்படிங்கிறது நமக்கு அங்க கிடைக்குமா? மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், பெரிய 500 பெட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க. மிக்க நன்றி திரு மா சுப்பிரமணியன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.